நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் பயிற்சி 3.19 செகண்ட் சம் பார்க்க போகிறோம். சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அணி ஏயின் வரிசை P கிராஸ் Q மற்றும் Bயின் வரிசை Q கிராஸ் R இரு அணிகளையும் பெருக்க முடியும் எனில் AB மற்றும் BAயின் வரிசைகளை காண்க. அதாவது நமக்கு ஏபின்னு ஒரு வரிசை கொடுத்துட்டாங்க, அதே போல் பின்னு ஒரு வரிசை கொடுத்துட்டு ஏபியோடைய வரிசை என்ன, பிஏவோட வரிசை என்ன, இது பெருக்க முடிஞ்சால் அதனுடைய வரிசை கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டவன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்க ஏவோட வரிசை பியோட வரிசை எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏபியோடைய வரிசை. இப்போ ஏபியோடைய வரிசை என்ன, ஏவோட வரிசை என்ன, பி கிராஸ் கியூ. இப்போ பியோட வரிசை என்ன, கியூ கிராஸ் ஆர். இப்போ ஏவோடைய நிரலும் பி ரெண்டாவது இருக்கிற நிறையும் நமக்கு எப்படி இருக்கணும், சமமாக இருக்கணும். சமமாக இருக்கா? இப்போ கியூ சேம் பாருங்கள் கியூ. அப்போ ஏபியோடைய வரிசை என்னவாக இருக்கும், பி கிராஸ் ஆராக இருக்கும். அடுத்து பின்னு கொடுத்துருக்காங்களா, இப்போது பியினுடைய வரிசை என்ன, கியூ கிராஸ் ஆர். ஏவோட வரிசை என்ன, பி கிராஸ் கியூ. இப்போ முதல் அணியோடைய நிரல்களின் எண்ணிக்கையும் இரண்டாவது அணியோடைய நிறைகளின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கான்னு பார்த்தா சமமாக இல்லை. இது சமமாக இருந்தால் மட்டும்தான் இதுக்கான வரிசை நம்ம எடுத்து எழுத முடியும். சமமாக இல்லை அப்படின்னா இதுக்கு என்ன பதில் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா வரையறுக்கப்படவில்லை, இல்லை வரையறுக்க முடியவில்லை. சரிங்களா?